ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆலயத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். விசேஷமாய் நான் மிக நேசிக்கிற, நான் கனப்படுத்துகிற பெத்தேல் காஸ்பல் அசம்பிளி அதனுடைய ஸ்தாபகரும் தலைமை போதகருமான பாஸ்டர் ராஜன் சாக்கோ அவர்களுடைய ஆவிக்குரிய பிறந்த நாளின் 35வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம். வாட் a joy! என்ன சந்தோஷம்! இன்னைக்கு நிறைய பேருக்கு தாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளே தெரிய மாட்டேங்குது. ஆனா எங்க பாஸ்டர் அப்படி இல்லை. ஒவ்வொரு விசேஷமான நாளையும் குறிப்பிட்டு அதை ஞாபகப்படுத்தி அதை கொண்டாடி தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற ஒரு தேவனுடைய தாசன். 35 வருஷத்துக்கு முன்னதாக தான் பெற்றுக்கொண்டதான் அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் அதிக நாள் காத்திருக்கவில்லை. உடனடியாகவே பெத்தேல் கிறிஸ்டியன் அசம்பிளி என்கிறதான ஒரு ஸ்தாபனத்தை தொடங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு விசேஷமானது என்று சொன்னது போல, அற்பம் ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்னது போல, ஆரம்பம் ரொம்ப அற்பமாய்த்தான் இருந்தது. அருமையான தேவனுடைய தாசனை போதக அபிஷேகத்தில் நடத்தும்படி தேவனாய கர்த்தர் எனக்கு ஒத்தாசை பாராட்டினார். அதை நான் மறக்க முடியாது. அந்த சபையினுடைய ஆரம்ப நாட்களிலே அவர்களோடு கூட இருந்து செய்த ஊழியங்களை நான் மறக்க முடியாது. அவர்கள் எங்களோடு பாராட்டின அன்பு ஐக்கியத்தை நான் மறக்க முடியாது. சென்னை நெட்டோடு அவர்கள் பாராட்டுகிற அன்பு, அதாவது சென்னை நெட் எந்த ஊழியமானாலும் அந்த ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் நேசிக்கிறதுல மிக தலை சிறந்த ஒரு சகோதரர் ஊழியக்காரர் தான் பாஸ்டர் ராஜன் சாக்கோ அவர்கள். இன்றைக்கு அவருடைய 35வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளோட பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லும் போது எனது மனதிற்கு மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. என்னுடைய மகள் ரினியோடு நான் ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரால் தொடப்பட்டு உள்ளால் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்கிற வார்த்தையை கேட்ட உடனடியாக இம்மீடியட்லி ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டு அங்கு இருந்து எழும்பின நாள் முதல் தன்னுடைய ஜீவ காலம் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இந்த 35வது பிறந்த நாளில் நான் அவரை குறித்து மிக அருமையாய் நினைக்கிற காரியம் என்னவென்று கேட்டால், அதுக்கப்புறம் அவர் காத்திருக்கல. யாராலும் ஊழியத்துக்கு அழைப்பார்களா என்று காத்திருக்கவில்லை, யாராலும் கூப்பிடுவார்களா என்று காத்திருக்கவில்லை. உடனடியாக இந்த ஊழியத்திற்கு இறங்கி வந்து கடந்த 35 வருஷங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை அருமையாய் செய்து மட்டும் நடத்தப்பட்டதான தேவ ஊழியக்காரனை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இது வெறும் வார்த்தைகளாய் நான் சொல்லவில்லை. அவரோடு கூட அனுபவபூர்வமாய் பழகி அவரை அறிந்து அவர் செய்கிற ஊழியங்களை கண்டு, அவருடைய குடும்பமாய் செய்கிற ஊழியங்களை கண்டு மனதார இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகளாக இருப்பதாக, எங்க பாஸ்டர் அப்படியா என்று சொல்லத்தக்கதாக விசுவாசிகளுக்கு உதவி செய்யட்டும். பாஸ்டர் ராஜன் சாக்கோ அப்படியா என்று சொல்லி மற்ற பாஸ்டர்ஸ்களுக்கெல்லாம் இது ஒரு ஊக்குவிக்கும் வார்த்தைகளாய் காணப்படட்டும். அவர் மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தையும் அப்படித்தான் அவர் வழி நடத்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் காணும்போது அவரை பின்பற்றுகிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இந்த 35வது ஆண்டு நிறைவில் ஒரு வார்த்தையை நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசே எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட பிற்பாடு, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பிற்பாடு, சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிற்பாடு, எதிராய் வந்த சகல எதிரிகளும் பின்பற்றி வந்த எதிரிகளும் அதே சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தர் தங்களுக்கு செய்ததான அந்த நன்மைகளை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பாடின பாட்டு என்று சொல்லும் வகையில் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அதுதான் இன்றைக்கு நம்முடைய அருமையான பாஸ்டர் ராஜன் சாக்கோ அவருடைய பாடல். 35 வருஷத்தை கடந்த பிற்பாடு அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? எத்தனையோ பாடுகளை கடந்து வந்தேன், எத்தனையோ யோர்தான்களை கடந்து வந்தேன், எத்தனையோ எரிகோ கோட்டைகளை கடந்து வந்தேன். இவைகள் நடுவில் எல்லாம் நான் கண்ட ஒரு பெரிய சத்தியம் என்னவென்று கேட்டால், தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் உமக்கு ஒப்பானவர் யார்? துதிகளில் பயப்படத்தக்கவர் உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த நன்றி உள்ள இருதயத்தோடு தான் இந்த கூட்டத்தை அருமையான பாஸ்டர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் இந்த சிறு வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக எனக்கு
வாய்ப்பளித்தமைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். தேவனாகிய கர்த்தர் பாஸ்டர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் மென்மேலும் சிறக்கச் செய்வாராக. உங்களுடைய அர்ப்பணத்தை பெருகச் செய்வாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் மாற்றுவாராக. உங்களுடைய ஊழியங்கள் எல்லா எல்லைகளிலும் எல்லா இடங்களிலும் பெருகுவதாக. இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உடையவர்களாயும் இருங்கள் என்று கர்த்தருடைய வசனத்தில் சொல்லுகிறது போல இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நன்றி உள்ளவர்களாயிருந்து கர்த்தருடைய பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கிடைத்த நல்ல துணைவிக்காக, அருமையான குடும்பத்திற்காக, மகள் ரினிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் மென்மேலும் உங்களுடைய ஊழியங்கள் பெருகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும் கர்த்தர் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறதான இடத்தில் எலிசாவை போல இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்ட அரிய காரியத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி தேவனாய கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாரா. உங்கள் சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சபையாரே, இப்படிப்பட்ட ஒரு போதகரை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு நீங்கள் பாக்கியவான்கள். தொடர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்குங்கள். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது அருமை சகோதரனும் உம்முடைய ஊழியக்காரனும் திரளான ஆத்துமாக்களுக்கு தகப்பனும் ஊழியங்களை கர்த்தாவே ஏராளம் ஊழியங்களை ஆரம்பிக்கத்தக்கதான ஊன்றுகோலுமாயிருந்த பாஸ்டர் ராஜன் சாக்கா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவருடைய ஆவிக்குரிய பிறந்த நாள் இன்றைக்கு 35 வருஷங்களாயிற்று. 35 வருஷங்களும் அவரை விழாமல் காத்தீர், தாங்கினீர், வைத்தீர், ஏந்தினீர், சுமந்தீர். அதோடு மாத்திரமல்ல, ஏராளம் பேரை உருவாக்க உதவி செய்தீர். ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் கொடுத்தீர். குடும்பத்தை பாங்காய் நடத்த உதவி செய்தீர். கர்த்தாவை எத்தனை ஊழியங்களுக்கு அவள் ஒத்தாசையாக உதவி செய்தீர். கடந்த காலங்களை நோக்கி பார்க்கும் பொழுது வருகிற நாட்களில் அவைகள் எல்லாம் இரட்டிப்பாயும் அதற்கு மேலாயும் நடைபெற வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவீராக. செய்கிறபடியால் நன்றி சொல்கிறேன். மறைத்துக் கொள்ளும் அவர்கள் மாறாதிருப்பதாக. சமாதானமும் உடைய பிரசன்னமும் அவளை விட்டு நீங்காதிருப்பதாக. அவளை சுற்றி வேலை அடைத்த போதும் காத்து கொள்வீராக. எதிர்த்து வருகிற எல்லா கர்த்தாவே அக்கினி ஆஸ்திரங்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பார்வோனுடைய சேனைகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனது போல அமிழ்ந்து போவதாக. ஆனால் தேவதாசனுக்கும் அவருடைய ஊழியங்களுக்குமோ என்றால் கர்த்தாவே அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வெட்டாந்தரை உருவாக்கினது போல தொடர்ந்து வெட்டாந்தரையில் நடக்க கிருபை தருவீராக. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Congratulations, Pastor. God bless you. I love you so much, more than I the Lord loves you. God bless you abundantly, yourself and your family and your ministry, the days to come. Amen.